காட்சிகளை ஏஐ புகைப்படங்கள் மூலம் பரப்புவதாக மாரிதாஸ் மீது தாவேகவினர் தொடர்ந்து புகார்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் தற்போது யூடியூபரான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக. அனைவருக்கும் வணக்கம். யூடியூபர் மாரிதாஸ் இப்போ கைது செய்யப்பட்டார். மதுரையில் இருக்கக்கூடிய மாரிதாஸ் வீட்டுக்கு 10க்கும் மேற்பட்ட போலீஸ் போகிறாங்க. போய் அவர் வீடு, அவர் லேப்டாப், அவர் செல்ஃபோன் எல்லாத்தையும் சோதிச்சு, அதை சைபர் கிரைம் போலீஸ் போகிறாங்க. எல்லாத்தையும் சோதிச்சு அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். எதனால் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பின்னணியை நம்ம முழுசாக நம்ம ஆராயறதுக்கு முன்னாடியே நம்ம மாரிதாஸ் அப்படின்னா யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு வலதுசாரி ஆதரவாளர், அவர் ஒரு சங்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கூட இந்த பின்னணியில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னணி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் மாரிதாஸ் பார்க்க போகிறார். நம்மளுக்கு அவருக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட அவர் வீடியோ போட்டால் நம்ம பார்ப்போம். ஏன் பார்ப்போம்னா, இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதி இருப்பார். உதயநிதிக்கு கையால் ரித்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாஸ்மாக் துறையில் ஒரு பெரிய ஊழல் பண்ணுவாங்க. அந்த ஊழல் பண்ணி பலாயிரம் கோடி கொள்ளையடிப்பாங்க. அப்போ அந்த விஷயங்களெல்லாம் வெளியே கொண்டு வரது யாருன்னா அந்த மாரிதாஸ், சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் தான். அதில் மாரிதாஸ் வலதுசாரி ஆதரவெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி அந்த அமைச்சர், அதாவது உதயநிதியோட கையாளர்கள் ரித்தீஷோட கண்ட்ரோலில் தான் அந்த டாஸ்மாக் துறை இருக்குது. அதில் பலாயிரம் கோடி ஊழல். ஆகாஷ் பாஸ்கர் இருக்கார். ஆகாஷ் பாஸ்கர் கருணாநிதியோட பேரன் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சொல்லி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய, அதாவது அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு யூடியூபராக இருக்காருன்னு வைங்களேன். வலதுசாரி ஆதரவாளர் ப்ளஸ் ஒரு யூடியூபரு. சில நேரங்களில் நாம் தமிழர் கட்சி கூட ஆதரவாக பல நேரங்களில் பேசியிருக்காருன்னு அப்படின்னு வைங்க. அப்போ இதே வேலையை தான் இப்போ பண்ண தாவே காட்சிக்கு வந்துருச்சு இல்லையா. இப்போ தாவே காட்சியில் எந்தெந்த அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னணி என்ன அப்படிங்கிறத விமர்சிச்சிருக்கார். அதில் தான் இந்த ஒரு பதிவு தான் கைது பண்ணாங்க அப்படின்னு இப்போ சில பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த வீடியோவில் தான் கைது பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதல்ல இந்த பதிவு என்னென்னா, அமைச்சர் கீர்த்தனா அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, தொழில்துறை அமைச்சராக வந்திருக்காங்க. நல்லா கேட்டுங்க, தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க. இந்த ஃபோட்டோ போட்டு அமைச்சர் கீர்த்தனா மதன் அவர்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது சொன்ன என்னென்னா, இப்போ அமைச்சர் கீர்த்தனா தொழில்துறை இருக்காங்கன்னா, அவங்க மூலியமாக பல செய்திகள் வெளியே போச்சுன்னா தமிழ்நாட்டோட தொழில்துறை கசியும், சூதாட்டம் அதெல்லாம் வரும். ரெண்டாவது, தொழில்துறை அமைச்சர் கான்வாய் பாதுகாப்பு இல்லாமல் மதன் கூட சுற்றுறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். இவங்க மூலியமாக போச்சுன்னா தொழில்துறை நட்டமாக போயிடும் அப்படின்ட்டு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில்கள்லாம் ஆந்திரா பக்கம் போகுது அப்படின்னு தெரியும். அவர் ஏன் ஆந்திரா பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாருன்னு, இந்த ட்வீட்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லி கைது காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ட்வீட்டு நேற்று தான் போட்டிருக்காரு, இன்றைக்கி கைது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர், யார் இந்த பிரிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. இந்த கீர்த்தனா அப்படிங்கிறவங்க பின்னணி என்ன அப்படிங்கும்போது, கீர்த்தனா தாவேக்காவுடைய அந்த இதுக்கு முன்னாடி சில சீமட்டம் அதுலேருந்து வரல, ஆதவர்ஜுனா டீமு அதனால் உள்ள விட்டாங்க அப்படிங்கிறத சொன்னவர். இந்த பக்கம் ஆதவர்ஜுனா அவர் பிரிட்டோ. அந்த பிரிட்டோ யார் அப்படிங்கும்போது, இப்போது தமிழ்நாட்டில் துறைமுகங்கள் இருக்குல்லையே, அது ஒரு 11 துறைமுகங்கள் இருக்குது. அதில் கடத்தல் நடக்குது, போதைப்பொருள் கடத்தல் நடக்குது. அது பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறாங்க 200 கோடிக்கு மேலே போதைப் பொருள் அப்படின்னு இவர் பேசுகிறாப்புல. இந்த 2 செய்தி தான் காரணம். இப்போது மாரிதாஸ் கைது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆதவர்ஜுனா அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆதவர்ஜுனா அவரோட பின்னாடி லாட்ரி மாட்டேன் என்ன, ஆதவர்ஜுனாட்ட எத்தனை கார் இருக்குது, ஆதவர்ஜுனா எப்படிப்பட்ட ஒரு ஆள், எல்லாமே பேசியிருக்காப்புல. இப்போ விஜய் அதிகம் விமர்சித்தாரா, ஆதவர்ஜுனா மாரிதாஸ் அதிகம் விமர்சித்தான்னு பார்த்தா ஆதவர்ஜுனா தான் விமர்சிச்சிருக்காரு. ஆதவர்ஜுனா தான் ஒட்டுமொத்த இந்த தாவேக்கா இயக்குறாரு. எப்படி உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் இருக்காரோ அதே மாதிரி தான் ஆதவர்ஜுனா கீழே தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத, அது லாட்ரி மாட்டின்னு அந்த குடும்பம் எல்லாமே லீமா ரோஸ், இந்த குதிரை பேர் நடக்குது இல்லையா, அது பின்னணியெல்லாம் ஆதவர்ஜுனா அது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது. அதை நம்ம அந்த இதாக பேசலை. ஆதவர்ஜுனா அந்த பின்னணியை நம்ம பேசலை, நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி வைங்களேன். இப்போ பிரிட்டோ யாருன்னு எனக்கெலாம் தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த மாரிதாஸுக்கு என்னென்னா அந்த தகவல்லாம் கிடைக்கிது. அந்த தகவல்லாம் திரட்டி மாரிதாஸுடைய அந்த ஆதவர்ஜுனாவுடைய அந்த பின்னணியில் இது என்ன நடக்குது, என்ன போதைப் பொருள் கடத்தல் நடக்குது, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. அதே மாதிரி அமைச்சர் கீர்த்தனா என்ன பண்ணுறாங்க, தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆந்திராவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அவர் செய்தி தொடர்ந்து வெளியிடுறார். அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா அமைச்சர்கள் எப்படிப்பட்ட ஒரு, அதாவது தமிழக அரசியலில் ஒரு ஃபிட்டாகாமல் இருக்கிறாங்க, அரசியலே தெரியாமல் வந்துட்டுருக்குறாங்க. 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி விமர்சிக்கிறாங்க. ஆனால் அதே அமைச்சர் 10 ரூபா வாங்குறத நியாயப்படுத்தி பேசுகிறார்ல, இதை தான் ஒட்டுமொத்தமாக. அதே மாதிரி விஜயுடைய ஆட்சியில் கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது, சமூகம் இது சீரழிஞ்சு கிடக்குது அப்படிங்கிறதான் பேசுகிறாப்புல. அப்போ இது பேசுகிறாரு, வேறு ஒன்றும் பண்ணலை, பேசுகிறனால இப்போ கைது, வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ இந்த பேசுகிறனால கைதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த கைதை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கணும். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனாகவும் நான் கண்டிக்கிறேன், அதே மாதிரி ஒரு யூடியூபராகவும் வந்து கண்டிக்கிறேன். நம்மளுக்கு மாரிதாஸ் மேலே வந்து நம்மளை வந்து தப்பாக பேசுகிறாப்புலனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பதிலடி வந்து கொடுப்போம். இப்போ கீர்த்தனா அவர்களை பற்றி பேசுகிறாரு மாரிதாஸ் அப்படின்னா, கீர்த்தனா அவர்கள் வந்து சொல்லலாம், மதன் அப்படிங்கிறவர் இப்படி அவருக்கெலாம் சும்மா செஸ் அப்படி ஏதோ ஒன்று சொல்லலாம், உண்மையை சொல்லலாம், மாரிதாஸ் சொன்னதை வந்து மறுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா பற்றி பேசுகிறாருன்னா ஆதவ அர்ஜுனா வந்து அதை மறுக்கலாம் இல்லை அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இந்த கைது திடீர்னு போலீஸ் வர்றாங்க, கைது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டோடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி பாதிக்கப்படும் போது நம்ம வந்து நிற்போம். தமிழ்நாடு நேச்சர்னு இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க சைடு நிற்போம். இப்போ திமுக எதிர்த்து மாரிதாஸ் கேள்வி கேட்குறாருன்னா, திமுக மாரிதாஸை கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் கூட போடும். சாட்டை துரைமுருகன் திமுக எதிராக பேசுகிறாரு, இதே மாதிரி தான் சாட்டையும் மாரிதாஸும் ஒன்று தான். அப்போ திமுக கைது பண்ணி போடும் சாட்டையை, 1.5 வருஷம் 2 வருஷம். இப்போ அதே தானே நடக்குது மாரிதாஸுக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்த நம்ம மாரிதாஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணுறோம். மாரிதாஸ் கைதை வந்து நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுக்கு மேலே விஜய் அவர்களை வந்து கொஞ்சம் மரியாதையாக வந்து பேசி ஆகணும். 2வது அமைச்சர்கள் தெரியும், இவங்கெல்லாம் அமைச்சராக இருக்க தகுதியே இல்லை தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. இவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுத்து இவர்களே பேசி தான் ஆகணும். இல்லை நம்மளுடைய தலையெழுத்தானே, மரியாதை குறைவாக ஏதாவது ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்மளை கூட கைது பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆட்சி அதிகாரம் இருந்தால் அப்படி தான் வந்து இது பண்ணுவாங்க. திமுக என்ன பண்ணுச்சோ அதே தான் தாவேக்காவும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம், திமுகவுடைய 2.0 தான் வந்து தாவேக்கான்னு. ஆனால் அதெல்லாம் கேட்காம முட்டு கொடுத்துருந்தாங்க இந்த பாரிசாலன், பிரியகுமார், ஜெபக்குமார், இந்த நெல்சனு, இவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு முட்டு கொடுத்தாங்கன்னு வைங்களேன். இதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். பாரிதாஸ் என்ன கைது பண்ணுறாலும் தப்பு பண்ணார் அப்படிங்கிறத இவங்க தான் வந்து இவங்க தானே முட்டு கொடுத்தாங்க. ஆக நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுக்கு மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பேசி ஆகணும். என்ன நம்மளுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குன்னா, சாட்டை துரைமுருகனை எப்படியாவது கைது பண்ணணும்னு இந்த கும்பல் வந்து ரெடியாக காத்துருக்கானுங்க. சாட்டை வந்து இதுக்கு மேலே இவனுங்களை பேசும்போது கொஞ்சம் இதாக பேசணும். அந்த என்ன பண்ணுறது, பேசித்தான் வேறு வழி இல்லை. திமுக ஆட்சியில் சாட்டை வந்து 250 நாள் என்னமோ சிறையில் இருந்திருக்காரு. இதுக்கு மேலெல்லாம் அவரால் சிறையில் வந்து இருந்து மக்களுக்காக போராடி அதெல்லாம் வேணாம், வேஸ்ட்டு. அதனால் அவருமே வந்து பார்த்து பேசணும். என்ன மாரிதாஸ் அப்படி என்ன தப்பு பண்ணார், சாட்டை வந்து என்ன பின்னணி சாட்டை பேசுகிற மாதிரி தானே மாரிதாஸ் பேசுவார். அப்போ எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வந்தார் சாட்டையும் மாரிதாஸும். எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த கும்பல். விஜய் வந்து ஒரு அரசியலில் வந்து பேசுகிறாருன்னா அதுக்கு பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்குறது தான் எதிர்க்கட்சியோட வேலை. விஜய் ஒரு திட்டத்தை ஆதரிக்கான திட்டத்தை என்ன ஓட்ட அப்படின்னு சொல்கிறது தான் எதிர்க்கட்சியோட வேலை. 2500 கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்குறதா எதிர்க்கட்சியோட வேலை. அந்த வேலையை தான் பார்த்துட்டுருக்குறாங்க. ஒரு இடத்துல ஊழல் நடக்குதுன்னு ஆட்சியில் அதை தட்டி கேட்குறதா எதிர்க்கட்சிகளோட வேலை. அது யூடியூபரோட வேலை. அது வந்து கேட்கக்கூடாது, சர்வாதிகாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பார்க்குறாங்க. அப்போ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.